திரையரங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம திரையரங்களை வந்து 4 காட்சி அதை போட்டிருக்கோம். ஏன்னா படம் கொஞ்சம் பெருசாக இருக்கின்ற தொட்டு 4 காட்சி தான் போட்டிருக்கோம். இல்லைன்னா இந்த மாதிரி அவருடைய படம்லாம் வரும்போது கொண்டாட்டமாக 5 காட்சி போடுவோம். காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த படத்துக்கு வந்து அந்த ரசிகர்கள்லாம் வந்து போய் ஃப்ரீயாக போகணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த 4 காட்சியாக அதை வந்து பண்ணியிருக்கிறோம். எங்கள் தேரில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2469 பேர் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 காட்சிக்கு சேர்த்தே கிட்டத்தட்ட இந்த ஒரு திரையரங்கத்தை மட்டுமே 10,000 பேர் பார்ப்பாங்க இந்த ஏரியாவிலேருந்து, நம்ம ஏரியாவிலேருந்து. அதுக்குண்டான ஏரியா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து போகிறதுக்கு பார்க்கிங்க்கு, அப்புறம் உள்ளே வந்து அவங்களுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், கேன்டீன் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த சானிடேஷன் எல்லாமே வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே விட மிகைப்படுத்தியே கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாக ஒரு திருவிழா போல் கொண்டாடுவாங்கன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவருடைய கடைசி படம் கூட வந்து அவர் ஒரு முதலமைச்சராக இருந்து இப்போ இந்த படம் வரது விட்டு அவர் எல்லோருமே வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருப்பாங்க. அப்படி தான் நாங்கள் நினச்சிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணியிருக்கோம். காவல்துறைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வர ஆடியன்ஸு கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தலைவரோட படம் எப்படி பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். உண்மையிலே வந்து இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு பிறகு ஒரு சென்ட்ரா சான்றிதழ் பெற்று இப்போ தான் வந்து அந்த படம் வந்து திரைக்கு வருது. உண்மையிலே இது ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக இருக்குன்றது நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா எல்லா படத்தை விட இதுக்கு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் நல்லாவே ஹைப் வரும், நல்லாவே ஓடுன்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட எங்கள் திரையில இப்போ 4 நாளைக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ வருங்காலங்களையும் வந்து ஏன்னா 4 காட்சி போடுறோம். இப்போ திங்கட்கிழமையிலேருந்தும் வந்து நாங்கள் அதே மாதிரி தொடர்ந்து இது ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக வேணும்னு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ டிக்கெட்டோட மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? டிக்கெட் மொத்தமாக சேல் ஆகிடுச்சா? டிக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேல் ஆகிடுதுங்க. எல்லா டிக்கெட்டுமே இந்த 4 நாட்களுக்கு வந்து சேல் ஆகிடுது. டிக்கெட் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்குது. உண்மையிலேயே இது வந்து அடுத்த வாரமும் தொடரணுன்றது தான் நாங்கள் எங்களுடைய விருப்பம். ஏன்னா நாங்களும் வந்து ரொம்ப நாளாக இது எதிர்பார்த்துருந்தோம். ஒரு தேட்டருக்கு வந்து இவரால் வந்து ஒரு பெரிய வருமானம் வந்து எங்களுக்கும் வரும். அதை நாங்கள் இந்த படத்தில் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போது இந்த படம் ஏற்கனவே வந்து இணையதளங்களில் வெளியாச்சு, அது தொடர்பாலாம் ஆச்சு. இப்போ அந்த இணையதளத்தில் வந்து வந்தனால ஏதாவது நம்மளுக்கு இங்கே அந்த மாதிரி வந்து இது சொல்லலையா, அதையெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணி இந்த படம் வருதுங்க. உண்மையிலே இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி. ஒரு படம் இணையதளத்தில் வந்துருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, பார்த்தாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ரசிகரும் என்கிட்ட சொல்கிறதுல என்னென்னா, நான் எதுலேயுமே பார்க்கல, நான் தலைவர் படத்தில் இந்த பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். உண்மையிலே நாங்கள் வந்து இதை ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இந்த மாதிரி ஒருத்தரும் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்தா இந்த துறை வந்து நல்லா வளர்ச்சி பெறுன்றது என்னுடைய கருத்து. உண்மையிலே நாங்களே ஆச்சரியப்பட்டோம். எல்லாருமே சொன்னாங்க, எல்லா ரசிகரும் வந்து நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் எதுலேயுமே பார்க்கல, இங்கே தான் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும், இந்த மாதிரி குடும்பத்தோடு பார்க்கணுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஆகிடுதுன்னா, அது வந்து படம் ஆகிடுத்து தொட்டு குழந்தைங்களெல்லாம் நம்மளால் அலோவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. யூஸ்வலாகவே இது அவர் விஜய் சார் படம் பார்க்கும்போது எல்லாருமே குழந்தைகள் தான் நிறைய வருவாங்க. ஆனால் இந்த ஒரு மிக வருத்தமான செய்தி வந்து அந்த குழந்தைகளை நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா சென்சார் சான்றிதழ் வந்து ஏன்ன்ற தொட்டு நம்ம அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பார்த்துக்கலாம் அதை என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ ஏற்கனவே சார் அவர் வந்து ஒரு நடிகராக படத்தை நம்ம வெளியிட்டிருக்கோம். இப்போ ஒரு நாட்டோட முதலமைச்சராக நாளைக்கு முதல் முறையாக நம்ம திரையரங்கில் இந்த படத்தை வெளியிடுறோம். இது எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த தருணம்? உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய தருணம் தான். இதே மாதிரி புரட்சித் தலைவர் கூட அந்த மாதிரி ஒரு படம் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி இவருடைய படம் இப்போ 2வதாக வருது. மாபெரும் ஒரு வெற்றி விழாவை தான் ரசிகரும் கொண்டாடுறாங்க. அவர் எல்லாருமே அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் படம் வரும்போது அதுக்கு உண்டான ப்ரிகாஷன்ஸ்னோ எல்லாத்தையுமே எடுத்து தான் நாங்களும் பண்ணுறோம். உண்மையிலே ரசிகர்கள் வந்து எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, வர ஆடியன்ஸுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த எல்லோரும் சிறப்பாக வந்து இந்த பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக அதை செய்வார்கள் நாங்களும் நினைக்கிறோம் எங்கள் தேட்டர் சார்பாக. ஓகே, என்னென்ன படம் நம்ம தேட்டரில் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கோம் ஏதாவது இருக்குங்களா? நான் முதல் படத்துலேருந்து எல்லாமே எல்லா அவருடைய படம் எல்லாமே நாங்கள் இங்கே வெளியிட்டிருக்கோம். அவர் வந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெற்றின்னு ஒரு படத்தில் அவர் குழந்தை நட்சத்திரமானார். அவர் கதாநாயகனாக நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா நாளைய தீர்ப்பில் வந்து கதாநாயகன் நடித்தார். அதோடைய கட் அவுட் கூட இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு மாபெரும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு பார்த்திங்கன்னா கில்லி ஒரு பெரிய மாபெரும் டர்ன் அவுட் அந்த படம் இருந்தது. அதனுடைய கட் அவுட் இங்கே வச்சுருக்காங்க. இன்றைய முதல்வரோட கட் அவுட்டையும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரசிகர் மன்றம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வந்து நின்று செல்ஃபி எடுத்துகிறதுக்கு உண்டான ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்கள் தேட்டர் சார்பு வந்து நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறோம். உண்மையிலே இது ஒரு மாபெரும் வெற்றி விழாவாக தான் இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோம் எப்போது வரும் அப்படின்றது. ஓகே, இப்போ முதலமைச்சரோ அல்லது அவருக்கு சார்ந்த குடும்பத்தினரோ அவரோட தந்தை இயக்குனராக இருக்காரு. ஆமாம், அவங்க யாராவது நம்ம தேட்டருக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு முன்னே அவரே பார்த்துருக்காரு. அவங்க தந்தையார் பார்த்துருக்காரு. முதல்வரும் வந்து எங்கள் தேட்டரில் வந்து ரெகுலராக எல்லா படத்தையும் பார்ப்பார். பார்ப்போம் என்ன இருக்குன்றது, இப்போ இவருடைய சூழ்நிலை என்னன்றது எங்களுக்கு தெரியல. பார்ப்போம். உள்ள இப்போ செலிப்ரேஷன்னா எல்லாரும் வந்து மகிழ்ச்சி ஆர்வாரம் தான் தெரிவிப்பாங்க. மற்றபடியெல்லாம் இந்த மாதிரி வேறு எதுவும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. மகிழ்ச்சி ஆர்வாங்க அது எல்லா படத்துலையும் வரது தான். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஆர்வாரம் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் படத்தை தான் ரொம்ப கூர்ந்து பார்ப்பாங்க. அவருடைய என்னென்ன கருத்து சொல்கிறாரு, என்ன வசனம் பேசுகிறாரு, இதெல்லாம் தான் அவங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க.
அது மாதிரி அவங்களும் சைலண்ட்டாக கீப் அப் பண்ணாங்க. ஏன்னா உற்சாகம் எல்லாருமே வந்து எஃப்டிஎஃப்எஸ் காட்சி வரது வந்து எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணுன்ற ஒரு மூமெண்ட்டோடு தான் எல்லாருமே வருவாங்க. அதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடும் செய்திருக்கு. அது அவங்களுக்கும் தெரியும் எப்படி பண்ணணும்னு. அதை நாங்களும் சொல்ல தெரியவில்லை. ஏன்னா எல்லா ஆடியன்ஸுக்குமே அதை எப்படி பண்ணணுன்றது அவங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம தேட்டரில் எத்தனை ஸ்க்ரீன் சார் இருக்குது? எத்தனை ஸ்க்ரீனில் நம்ம வந்து ரிலீவ்? நம்ம தேட்டரில் வந்து 4 ஸ்க்ரீன் இருக்குது சார். தேவி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அதில் 838 பேர் படம் பார்க்கலாம். தேவி பேரடைஸில் அது 1047 பேர். தேவி கலாவில் 269, தேவி பாலாவில் 308. ஸோ 4 காட்சியிலையும் போடுறோம். 4 காட்சியும் நாளைக்கு நாலுமே ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து ஃபுல்லாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையிலும் இருக்குது. நாளைக்கு இப்போ வர அடுத்தடுத்த காட்சிகள் அரங்கு நிறைந்த காட்சிகளாக தான் கண்டிப்பாக போகும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு. ஓகே, காவல்துறைக்கு நம்ம முறையாக ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்கேங்க. அவங்களும் கொடுத்துருப்பாங்க. அவங்களும் ஒத்துழைப்பை தருவதாக கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. எப்பயுமே எங்களுக்கு எல்லா படத்துக்குமே அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பார்கள். அதுக்கு எந்த வித மாற்றமும் இல்லை இதில் எங்களுக்கு. ஓகே சார். அப்புறம் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதால ஏதாவது நம்ம இந்த சார்ஜஸ், பார்க்கிங் சார்ஜஸோ இல்லை கேன்டீன் அதை எக்ஸ்ட்ரா படுத்துறோம்? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்றைக்குமே இருக்கிற சார்ஜஸ் தான் எங்கள் கிட்டே இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்காக எதையும் நாங்கள் மிகைப்படுத்தி விற்க வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. என்னென்ன ஷோக்கு என்னென்ன எப்படி ரெகுலராக இருக்கோ அதே தான். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நம்ம தேட்டரை பொறுத்தவரையும் அரசாங்க நிர்ணயித்த கட்டணத்துக்கு மேலே இங்கே ஒரு பைசா கூட நாங்கள் வாங்க மாட்டோம். அது கண்டிப்பாக சொல்கிறோம். என் பேர் வி.ஆர். சங்கர், மேலாளர் தேவி திரையரங்கு.